கல்லூரி மாணவர்களிடையே சட்டம் பேசுவோம் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பேச்சு போட்டியின் இறுதிச் சுற்று சென்னை விநாயகா மிஷன் சட்டக் கல்லூரியில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகம் முழுவதும் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி மற்றும் நியூஸ் 7 தமிழ் சார்பில் சட்டம் பேசுவோம் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆன்லைன் மற்றும் நேரடியாக பங்கு பெற்றனர். அரையிறுதிச் சுற்று சென்னை மற்றும் சேலம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிலையில் நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த விநாயகா மிஷன் நிர்வாகம் குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல், இறுதிச் சுற்று பேச்சு போட்டி வரும் 15ஆம் தேதி சென்னையில் உள்ள விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரியில் நடைபெறும் என அறிவித்தார். இன்றைய மாணவர்கள் சட்டத்தை பேசவும், சட்டத்தில் உள்ள நுணுக்கங்கள் மற்றும் சட்டத்தை எங்கு பயன்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் இந்த பேச்சு போட்டி நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். விநாயகா மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உள்ள விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரியில் கடந்த 2 மாதங்களாக சட்டம் பேசுவோம் இந்த ப்ரோக்ராம் நியூஸ் 7 மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் இந்த ப்ரோக்ராம் நடைபெற்றது. இதனுடைய அடுத்த கட்டமாக அரையிறுதி காம்படிஷன் சேலம் மற்றும் சென்னையில் மார்ச் 24ஆம் தேதி நடந்தது. நீதி அரசர்கள் இந்த காம்படிஷனில் கலந்து கொண்டு ஃபைனலிஸ்டை ஷார்ட்லிஸ்ட் செய்திருக்கின்றனர். இந்த ஃபைனல் ப்ரோக்ராம் விநாயகா மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சென்னை வளாகத்தில் பையனூரில் மே 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் ஒரு தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. சட்டத்தை பற்றியும், சட்டத்தின் நுணுக்கங்கள் பற்றியும், சட்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்ற பற்றியும். This has given a good opportunity for all the students, college students. I wish all the participants the best in the final program.